3ஆந்தேதி டிஎல்ஆர்டி 1 மணி கெஸ்ஸிங். 2ஆந்தேதி 8 மணிக்கு வந்த ரிசல்ட்டு பேஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ஆல் போர்டுக்கு 5, சி போர்டுக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, கொஞ்சம் பார்த்து எடுங்க. ஆல் போர்டு 2 நம்பருக்கு கொடுத்துருக்கேன். 5, 2 2 பார்த்தினா ஏ போர்டு அல்லது பி போர்டில் வரலாம். 5ஆம் நம்பரும் சேம் அதே மாதிரி தான், ஏ போர்டுக்கு அல்லது பி போர்டுக்கு. ஏ போர்டில் 2, 5 கொடுத்துருக்கேன். ஒருவேளை ரிப்பீட்டாக வந்தால் 4 கூட வச்சாலும் வைக்கலாம். பி போர்டுக்கு 5, 9. இந்த 9 பார்த்தீங்கன்னா கேரளா லாட்டரிலேருந்து ரிசல்ட்டு பேஸ் பண்ணி 9 நம்பர் இருக்குது, பி போர்டுக்கு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு எனக்கு 8 காமிச்சு தான் அதை மாற்றி வச்சுருக்கேன். சி போர்டுக்கு 1, 3, 6 2 வந்ததுனால 1 வரலாம், 3 அல்லது 6. பி போர்டுக்கு 7 வந்துச்சு, அதை தூக்கி சி போர்டுக்கு 6ஆக மாற்றலாம். 2 நம்பரும் கொடுத்துருக்கேன். அதில் பாருங்கள், ரிசல்ட்டு பேஸ் பண்ணி எடுத்ததும் சிங்கிள் நம்பர் எல்லாம் கொஞ்சம் மாற்றி மாற்றி இருக்க நம்பர் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. எனக்கு 7, 5, 3 இதுக்குள்ள ஏதோ நம்பர் வரும். சிங்கிளாக ஏ போர்டுக்கு 1, பி போர்டுக்கு 5, சி போர்டுக்கு 5 கொடுத்துருக்கேன். அதேமாதிரி 6 மணிக்கும் 8 மணி கெஸ்ஸிங் வீடியோ வராது நண்பா. டிஆர்ஆர்டியை மட்டும் 1 மணி கெஸ்ஸிங் போட்டு போகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.